இந்த ஜனவரி மாசத்தையே நம்ம முடிக்க போறோம். 31ஆம் தேதி வந்துட்டோம். இந்த மாசம் ரொம்ப வேகமா போன மாரி நீங்க ஃபீல் பண்ணலாம். இந்த காரியம்லாம் முடிஞ்சிரும், கிடைச்சிரும், அமைஞ்சிரும். ஆனா சரியா அமையலையே என்ற ஒரு சலிப்பு, விரக்தி இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடாதுங்க. மாதங்கள் சென்றாலும், ஆண்டுகள் சென்றாலும், நாட்கள் சென்றாலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை விட்டு விலகவே இல்லை. ஆகவே நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளே, அருமையான தேவ குழந்தைகளே, நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒண்ணா கூடிக்கிட்டு அவங்க சொல்ற நிறைய விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்துல ஒரு பெண்ணா வாழ்றது, ஒரு பொம்பளையா வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு பேசிக்கொள்வதை நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி சில ஆண்கள்லாம் பேசிக்கிட்டுப்பா, இந்த உலகத்துல வந்து ஐயோ, ஒரு ஆம்பளையா வாழ்றது, ஒரு ஆணா வாழ்றது ரொம்ப பொறுப்புங்க, ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டங்கன்னு சொல்றது நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியும். அப்படிலாம் பேசுவாங்க பாருங்களேன். இன்னும் சில பேர்லாம் இந்த உலகத்துல மனுஷனா வாழ்றதே ரொம்ப கஷ்டங்க. ம் அந்த பறவையா, ஆமா அதுங்களுக்கு நான் கவலையா, இந்த மனுஷனா வாழ்ற இந்த மனுஷன் ஜென்மம் இருக்கே, எப்பப்பப்பப்பப்பப்பா ரொம்ப கஷ்டங்க அப்படின்லாம் நீங்க சொல்றத கேட்டிருக்கலாம். ஒருவேளை அப்படி சொல்லக்கூடிய நபரா கூட சில நேரத்துல நீங்க இருந்திருக்கலாம். ஆனா நல்லா நீங்க ஒண்ண புரிஞ்சுக்கோங்க. உண்மையாவே இந்த வாழ்க்கையை, இந்த பிறவியை ஆணா இருக்கிறத, பெண்ணா இருக்கிறத கஷ்டமா பார்க்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்குமேயானால், நிச்சயமா நான் சொல்றேங்க, நீங்க ரொம்ப பாவம், நீங்க ரொம்ப கஷ்டம், உங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்க. உங்க மனநிலையை தயவு செய்து மாத்துங்க. தயவு செய்து மாத்துங்க என் அன்பு பிள்ளைகளே. நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு ஆணாய் பிறந்திருக்கிறதே பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல, இந்த காலகட்டத்துல ஒரு பெண்மணியாய் நீங்கள் இருப்பதே ஒரு பெரிய பாக்கியம். ஒரு மனுஷனால் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல அது ஒரு பெரிய வரங்க. அது ஒரு பெரிய விஷயம். அது பெரிய பொக்கிஷம். நீங்களும் நானும் தேவ சாயல் கொண்ட மனிதர்களாய் நாம் இந்த உலகத்தில் இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது பெரிய விஷயம், புண்ணியமான விஷயம், பாக்கியமான விஷயம், ரொம்ப நல்ல விஷயங்க. அதை எண்ணி நீங்க சந்தோஷப்படணும். அதை எண்ணி நீங்கள் மகிழ வேணும். வாழ்க்கை வாழ்வதற்கே அல்லாமல் வருத்தப்படுவதற்காக அல்ல. நீங்க வாழணும், வருத்தப்படக்கூடாது. இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வருத்தப்படுறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளையே, ஹாப்பி மார்னிங். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா சிரிங்க, கேஷுவலா இருங்க. எதையும் ரொம்ப பெருசா எடுத்துக்காதீங்க, ரொம்ப சீரியஸாலாம் எதையுமே எடுத்துக்காதீங்க. அந்த அளவுக்கு இந்த உலக வாழ்க்கையில நீங்க எது வேணா இருக்கட்டும், சீரியஸா எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒர்த்தே கிடையாது எதுவுமே சொல்றேன். ஆமா, நீங்கள் சிறந்தவர்கள். நீங்கள் ஆராதிக்கக்கூடிய தேவன் சிறந்தவர். இதை விட சிறந்த ஒரு விஷயம் எதுவுமே இல்லைங்க. ஆமா, இதை நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. அதனால தான் ரொம்ப சோகப்படுறீங்க, வருத்தப்படுறீங்க. ஆமா, வருத்தப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு ட்ராப்பு, அது ஒரு கண்ணி, அது உங்களை சிக்க வச்சிரும். எத்தனை பெரிய தேவைகள் அனுதினமும் உங்களுக்கு இருந்தாலும், எத்தனை பெரிய சவால்கள் இருந்தாலும், அதையெல்லாம் சமாளிக்க, நீங்கள் ஜெயிக்க, நீங்கள் வெற்றி காண அனுதினமும் அப்பா உங்களுக்கு கிருபையை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அனுதினமும் ஆசீர்வாதத்தை அள்ளி வாரி வழங்கிக்கிட்டே இருப்பார் உங்க லைஃப்ல. அனுதினமும் நன்மைகளை உங்க மேல அவர் குவிச்சுக்கிட்டே இருப்பாரு. நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க வெற்றி காண்பீங்க, நீங்க வளருவீங்க, நீங்க மேன்மை பெற்றிருப்பீங்க. நீங்க கவலையிலேயே இருந்துகிட்டு, சோகத்திலே இருந்துகிட்டீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? ஆண்டவர் அனுதின வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு கிருபையை தரார். பார்த்தீங்களா? அது நீங்க இழந்து விடக்கூடிய பரிதாபமான நிலைமைகள் வந்துவிடும் உங்கள் வாழ்க்கையில. யோனாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மீனின் வயிற்றுக்குள்ள போகிற அந்த நிலைமைகள் வரும் பொழுது 2ஆம் அதிகாரத்துல புலம்புறாரு, கவலைப்படுறாரு, சத்தம் போடுறாரு. மீன் வயிற்றுக்குள்ள நான் இருக்கிறேன், கடல் ஆழத்துக்குள்ள நான் போயிட்டேன், கடல் அலை பாசிகள் என்னை சுத்திக்கிட்டு இருக்கு, இவ்வளவு மனுஷன் புலம்புறாருங்க. ஆனா அவர் ஒன்றை மட்டும் அவர் உணரவே இல்லை. என்ன தெரியுமா? எப்படிப்பா அது கடலுக்குள்ள ஒரு பெரிய மீன், அந்த மீன் வயிற்றுக்குள்ள நம்ம உசுரோடு இருக்கிறோமே, யாராச்சும் 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள உசுரா இருக்க முடியுமா? எவ்வளோ பெரிய ஆச்சரியம்.
சவால் தான், கஷ்டம்தான், போராட்டம் தான், ஆனாலும் உயிரோடு இருக்கோமே. பிரச்சனை தான், சிக்கல் தான், ஆனாலும் நல்லா சாப்பிடுறோமே. நெருக்கம்தான், வருத்தம் தான், ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம வெற்றி பெறுவதற்கான கிருபை ஆண்டவர் தந்து நம்மளை ஜெயிக்க வைக்கிறாரு. இதை நீங்க பார்க்கணும். ஆகவேதான் யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் புலம்பிக் கொண்டே இருந்ததான யோனா 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, இப்ப நான் கர்த்தரை நினைச்சேன், ஆலயத்துக்கு நான் போவேன், ஸ்தோத்திர பலிகள் செலுத்துவேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை முக்கியமா சொல்றாரு. நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை பொக்கடிக்கிறார்கள். யோனா என்ன சொல்றாரு? நான் புலம்பிட்டு இருந்தேனே, அது பொய், அது மாயை. ஏன் பொய் மாயின்னு என்ன அர்த்தம்? நிரந்தரம் இல்ல, ஓடிரும். கவலைப்படுறீங்க பாருங்க. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு அழகான ஒரு பாட்டை பாடியிருப்பாரு. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. நனைஞ்ச துணி மாறி உங்க கவலை, வருத்தம், பாரம் எல்லாம் காற்றடிச்சா, வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. ஈர துணி மாறிங்க, அது போயிரும். உன் கவலை மாயை, உன் வருத்தம் மாயை, பிரச்சனை மாயை, சவால்கள் மாயை, அது போயிரும். ஆனா நீங்க அதையே கேட்ச் பண்ணி வச்சிட்டு இருந்தீங்கன்னா, அப்ப ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு கிரேஸை தராருல. நீங்க ஜெயம் பெற, நீங்க ப்ரொமோஷன் அடைய, நல்ல வருமானங்களை ஈட்ட, மக்கள் செல்வாக்கில் நீங்கள் வளர, ஆரோக்கியப்பட, ஹெல்த் வெல்த், வாழ்வில் எல்லா நிலையிலும் சீரும் சிறப்புமாய் வாழ்வதற்கான ஒரு கிருபையை தராரு. பார்த்தீங்களா? அதை நீங்க இழந்து போயிருவீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு மனுஷன் என்ன பண்ணுவாராம்? எப்பவுமே சோகமா இருப்பாராம், கவலையா, ஒரு முகமே அப்படியே சோர்ந்து போயிருக்குமா, எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருப்பாராம். தினமும் என்ன பண்ணுவாராம்? அவர் மாலை மயங்கும் நேரத்தில் அவர் வீட்டிலிருந்து சற்று தூரத்தில் இருந்ததான ஒரு ஏரி நீர்வான பகுதிக்கு போவாராம். அங்கே ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குமா, அங்கே போய் அவர் உட்காந்துப்பாராம். ஒரு முறை அவர் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பழைய கூடை இருந்துச்சான். அந்த கூடைக்குள்ளே நிறையா களிமண் கட்டிகள் இருந்துச்சான். இவர் அப்படியே சோகமாக, அப்படியே வருத்தமாக, அப்படியே கவலையாக போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த குகைக்குள்ளே போய் உக்காந்துக்கிறாரு. குகைக்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கையில் அகப்பட்ட அந்த களிமண் கட்டிகளை ஒன்று ஒன்றா எடுக்கிறாரு. அந்த ஏரி தண்ணியில் தூக்கி அடிக்கிறார். எதையோ யோசிச்சுக்கிட்டு, எதையோ பறி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே சோகமாக உட்காந்துக்கிட்டு உம்முன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு களிமண் கட்டி எடுத்து தூக்கி அடிக்கிறார். எனக்குரிய 20, 25, 30 களிமண் கிட்ட தூக்கி போட்டுட்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா 2, 3 தான் இருக்குது. அந்த 2, 3 இருக்கும்போது சும்மா கேஷுவலாக அந்த கடைசியாக அந்த களிமண்ணை அதையும் தூக்கி போட்டுருவோன்னு சொல்லிட்டு அந்த களிமண்ணை எடுத்து பார்க்கும்போது ஏதோ அவருடைய விரலில் அந்த களிமண்கள் நீக்கப்பட்டு உள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ பார்க்குறாரு, என்னப்பா அது இருக்குது அப்படின்னு. அந்த களிமண்ணை தட்டிட்டு பார்த்தா உள்ள வைரக்கல், டைமண்ட் இருக்குங்க, வைரக்கல் இருக்குங்க. மனுஷன் ஷாக் ஆயிட்டாரு. வா. அதுக்கப்புறம் பார்த்தா 2 தான் இருக்குது அவர் கையில் 1 இருக்குது, கூடையில் 2 இருக்குது. அந்த களிமண் உடைச்சி பார்க்குறாரு, வைரக்கல் இருக்குது. இப்போ அவர் கையில் 3 வைரக்கல் வந்துருச்சு. புலம்புறார், ஐயோ, ஏறக்குறைய 20, 30 களிமண்ணை தூக்கி நம்ம ஏரிக்குள்ளே வீசி எரிஞ்சோமே, அப்போ அதெல்லாம் வைரக்கல்லா? போராடி பார்க்குறாரு, இறங்கி பார்க்குறாரு, தூக்கி வீசி எரிஞ்சார்ல, ஏரிக்குள்ளே இறங்கி பார்த்தாலும் அந்த வைரக்கற்கள் அவருக்கு கிடைக்கல. எங்கே போச்சுன்னு தெரியல. புலம்புறாரு, கவலைப்பட்டு கையில் இருந்ததை தூக்கி அடித்து, வைரத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு, இப்போ என் கையில் 3 தானே கிடச்சிருக்குன்னு இருந்தாராம். நான் சொல்லட்டுமா? உங்கள் உடம்பு ஒரு வைரம், உங்கள் உறவு ஒரு வைரம், கர்த்தர் கொடுத்த குடும்பம் ஒரு வைரம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற உடல் உறுப்புகள்லாம் வைரம், நாட்கள் வைரம், எல்லாமே டைமண்டுங்க, பொக்கிஷங்க. உங்கள் வாழ்க்கையே ஒரு வரங்க, பொக்கிஷங்க. நீங்கள் கவலைப்பட்டு நீங்கள் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் வைரம்.
ஆண்டவர் தரக்கூடிய கிருபை வைரம். அப்பா உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் வைரம், டைமண்ட். நீங்க இழந்துகிட்டே இருக்கீங்க, எல்லாத்தையும் கவலைப்பட்டு எல்லாத்தையும் இழந்துகிட்டே இருக்கீங்க. எழும்புங்கள், ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினால் அப்பாவுக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள். மாயை பற்றி கொள்ளாதிருங்கள். ஸ்தோத்திரம் பண்ணி கிருபையை நிறைய பெற்றுக்கொள்ளுங்க. சாதிப்பீர்கள். இன்னைக்கு நீங்க ஜெயிப்பீங்க. இந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி, இந்த மாதத்தின் இறுதி நாளிலும் அப்பா உங்களுக்கு ஒரு விசேஷமான பிளஸிங்ஸை வச்சிருக்கிறாரு. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படி நான் ஜெபம் பண்ண போறேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆகவே கவலை, பாரம், பயத்தை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு புதிய ஃப்ரெஷ்ஷான ஒரு கிரேஸை, கிருபையை அப்பா உங்களுக்கு கொடுத்து நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு, ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்கு, ஒரு புதிய மாதத்துக்கு, ஒரு புதிய உலகத்துக்கு, ஒரு புதிய மேன்மைக்கு உங்களை அழைத்து கொண்டு போக போறாரு. இன்றைக்கு பிறந்தநாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரி டி பத்மா, அதுபோலவே அன்பு மகன் எம் ஸ்மித் கிளாட்சன், இவங்க இன்னைக்கு பிறந்தநாள் காண்றாங்க. அதுபோலவே திருமண நாள் காண்கின்றவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நாளைக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு சகோதரி எஸ் லக்ஷ்மி லிடியா, அவங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். அது போலவே நாளை தினத்தில் திருமண நாள் காணப்போகின்ற நம்முடைய அன்பு சகோதரர் ராஜா, சிஸ்டர் ஆர் நளினி தம்பதியார், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி நீர் தாமே தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தேவாதி தேவனுடைய நேச கரங்களுடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்படுவதாக. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை பொக்கடிக்கிறார்கள். கவலை ஒரு பொய்யான மாயை. பயம், சோகம், சோர்வு, இந்த வாழ்க்கையே ஒரு கஷ்டம், வாழ்க்கையை ஒரு சஞ்சலத்தோடு பார்க்கிற இந்த மனநிலை உடைய பிள்ளைகளை விட்டு நீங்கும்படி செய்தருளும் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரமுள்ள நாமத்தினால நீருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கக்கூடிய உயர்ந்த கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தருடைய நாமத்தினாலும் வார்த்தையினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளை மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். தேவனே, உம்முடைய கரம், காருண்யம் ஒவ்வொரு பிள்ளைகளை உயர்த்தட்டும் அப்பா, மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும், அனைத்து நன்மைகளால் முடிசூட்டி வர்த்திக்க செய்து வாழ்ந்திருக்க பண்ணுவீராக. அதுபோலவே இன்றைக்கு பிறந்தநாள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற, நாளைய தினம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தநாள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம், அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய விசேஷமான ஆண்டுகளுக்குரிய ஆசீர்வாதங்களை நிறைவான ரகத்திலே வருஷிக்க செய்து எல்லா விதமான நன்மைகளால் நீருமுடைய பிள்ளைகளை முடிசூட்ட வேண்டுமென மனதார வாழ்த்துகிறோம். உடைய வருகை வருமட்டும் இதுபோல் இன்னும் அநேக ஆனந்தமான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான, மங்களகரமான ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காண வேண்டுமென வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க.